ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் 2ஆம் நாளில் யார் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா ராணவ் அவர்களுக்கு அடிபட்டதுனால டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி குப்பராக படுக்க போட்டாங்க. அது பார்த்து டக்கடா அடிச்சுட்டு கிடந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடில் க்ளீனாகவே நமக்கு ப்ராட்காஸ்ட் ஆச்சு. அது மட்டுமே நிறையா பேருடைய உண்மை முகங்கள் வெளியே வந்தது அப்படிங்கிறது. அன்ஷிதா, சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்களோட கேவலமான ஒரு முகம் அப்படிங்கிறது வந்துச்சு. அவங்க சொல்கிற காரணம்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு விஷயம் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துளியும் சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களை சொல்வது போல் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சுகர் மேட்ரு ஃபஸ்ட்டு பவித்ரா சொல்கிறாங்க நைட்டு பேசிகிட்டு இருக்க பொழுது, சுகரை கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி. கிச்சனில் தீபக்கு யாருனாலும் வாங்கப்பா நீங்கள் வாங்க பேசுங்க அப்படின்றாரு. இந்த 2 விதிகள் போடப்படுது. காலைல வெற்றி குடிகட்டு பாடலுடன் ஆரம்பிக்கும் அந்த ஒரு விஷயம், வேக்கப் சாங் எல்லாம் முடிஞ்ச உடனே டாஸ்க்குள்ளே இறங்குறாங்க. ஸோ கன்வேயர் டாஸ்க், அதுக்கு முன்னாடி ஒரு சுகர் இஷ்யூ நடக்குது. என்ன அப்படின்னா, இது இன்றைக்கி நடந்தது கிடையாது, இது போன வாரம் நடந்தது. ஜாக்லின் கிச்சன் இன்சார்ஜாக இருந்தப்போ தீபக் கொடுத்தது ராயனுக்கு இதுக்குன்னு கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அதை சொல்லி காமிச்சாங்க, நான் ராயனுக்கும் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. அது ராயனுக்கு ஹிட் ஆகிடுச்சு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்போ தீபக் மட்டும் நீ கொடுக்குற பயஸ்டாக இருந்த, இன்னும் 3 பேர் கூட நீ எக்ஸ்ட்ரா கொடுத்த அப்படின்ற மாதிரி உள்ளே இறங்கி ஜாக்லின் அதே போட்டு நொறுக்கி விட்டான். ஏன்னா எல்லாரும் இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டுறாங்கல்ல. சௌந்தர்யா நேற்று காட்டினா அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயான் காட்டுறான் நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் இதுக்காரா நான் குரூப் சேர்த்து விளாண்டேன், நானே இண்டிவிஜுவல் பிளேயரா அப்படின்ற மாதிரி அவளுக்கு மைண்டில் தோணியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி வெளுத்துட்டாங்க வச்சு அப்படிங்கிறது தான். ஸோ கடைசியாக விஷால் கேட்டு வச்சு, எப்பா இது போன வாரம் நடந்தது, இந்த வாரம் நடந்தது, தயவு செஞ்சு பேசாதீங்க, வேலையை முடிச்சுருங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி விட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். இதில் நிறையா பேர் பேசினாங்க அவங்க கருத்து. ஜெஃப்ரி ஒரு கருத்தை வச்சார், அடுத்து நம்ம ரயான் பேச, ஜாக்லின் பேச, அதுலேயும் எப்பா அப்பா அப்படிம்பாங்கள்ல ஜாக்லின் நடுவில், அதெல்லாம் ட்ரிகர் ஆகுது நம்ம ரயானுக்கு. அதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி. சரியா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து 2 ஜோடி ஒன்றா சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிந்து போன ஜோடிகள் 2 ஒன்று சேர்ந்து விட்டன அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க திருந்த மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். மாயா பூர்ணிமா இந்த ஷோவில் சண்டை போடுறாங்க மாதிரி சும்மா சீனா போட்டாலும் அடுத்த ஒரு நிமிஷம் படுத்துருவாங்க மடியில் அப்படிங்கிற மாதிரி. இதில் நம்ம மாயா பூர்ணிமாவா நம்ம ஜாக்லின் அண்ட் அவங்க பேர் என்ன சௌந்தர்யாவை பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம டைட்டில் வின்னராகவோ ரன்னராகவோ நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த 2 இதையும் அப்படின்ற மாதிரி தான் பிஹேவியர் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் சௌந்தர்யா, அதாவது இவெல்லாம் ஒரு மனித பிறவியா? சௌந்தர்யா நீ என்ன மனித பிறவியா? சௌந்தர்யான்றதுக்கு பிறவியா அப்படின்ற மாதிரி அந்த கோர்வையாக வருது பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா டாஸ்க் அறிவிக்கப்படுது, அடுத்து அதில் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் டாஸ்க்கு, அதில் கல் வரும், அதை எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ஆரம்பிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருண் தான். அருண் என்ன சொல்கிறாருன்னா, அங்கேருந்து எப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு, ஏன்னா ராணுவ தான் அதிகமாக கல் எடுக்கிறான். ஏன்னா அவன் நல்லா விளையாண்டான், எவனுக்கும் ஸ்பேஸே கொடுக்கல. அவனை அள்ளி போட்டு, விஜய் சேதுபதி படத்தில் சொல்லுவார்ல, அள்ளி போட்டு வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அள்ளி போட்டு எடுத்துகிட்டு அப்படி தூக்கி போடுறான் அவங்க முன்னாடி. வேற மாதிரி இருந்தது, வேற மாதிரி, வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அது நீங்கள் கவனிச்சுன்னா நல்லா தெரியும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவன் ஹோல்டு பண்ணுற விஷயத்த எல்லாரும் கலாய்க்கிறானுங்க. இவன் என்ன பண்ணுறான், அடி பண்ணுறான், இது பண்ணுறான்ட்டு எல்லாரும் வன்மம் ஆகிடுச்சு. சரி, முத்து மஞ்சரி அந்த டீம் இருக்குல்ல, முத்து தீபக் மஞ்சரி நம்ம ராணவ் உங்கள் டீம் உடச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து அங்கேருந்து கிளம்பி அடிக்கிறாங்க. இவன் திருப்பி போனவனை பிடிச்சி எல்லாம் அமுக்கி இவன் தான் அடிக்க வரான்றாங்க. இவன் எல்லாம் பிடிச்சிட்டு அருண் பார்த்தீங்கன்னா வாரு அடிக்கிறான், அடிச்சிருவேன் நான் ஒரு குறைக்கு மேலே கோவம் அப்படி இப்படின்றான். நீ அடிச்சுப்பார் ரெட் கார்டு கொடுப்பாங்கடா மூதேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ராணவ் பார்த்தீங்கன்னா ஓகே இனிமேல் எப்படி விளாடணும்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஷன்ஸ் போகுது. அப்போ ரொம்ப இதாக விளாட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக விளாடுவோம், கொஞ்சம் பவர் ரொம்ப கொடுக்க வேண்டாம். சரியா, அப்புறம் ஒரு ஆள் இங்கே இருந்தால் ஒரு ஆள் போட்டோம், இங்கே இருக்கும்போது அட்டாக் பண்ணுங்கள், இல்லை அட்டாக் பண்ணாமல் ஒரு கேம் ஆடுங்க, நீங்கள் சேவிங் மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வைக்க மட்டும் செய்யுங்க, யாரும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி 2-3 ஐடியா கொடுக்கப்படுது. அது பேசுகிறப்பயே பாசர் அடிச்சிடறான் பிக் பாஸ். ஒன்று என்ன கோவம் தெரில, ராணுவ ஸ்ட்ரைட்டாக போய் ஜெஃப்ரி வேறு ஒழுங்கு கட்டே இருந்தான் ரொம்ப.
ஏன்னா சில்லற பையன், அவன் சின்ன பையன், அவன் ரொம்ப ஒழுங்கு காட்டணும்னு ராணுவுக்கு கோவம் வந்துச்சு. ஏறி ஒன்று வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு அவன் தள்ளி விட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து கை இதாகிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த வீட்டில் மனிதாயமான மிக்க நபர்கள் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அதில் 2 பேர் தான், அருண் விசால் மட்டும்தான். மிச்சம் எல்லாரும் அந்த கல்லை பாதுகாக்கிறேன், கல்லில் ஓடுறேன்னு இருக்காங்க. அங்கிட்ட அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. உள்ளே போகிறப்ப கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முத்துக்குமரன் வந்து எதுவுமே கண்டுக்கல. அவர் போயிட்டார் உள்ள, டாக்டர் பார்த்து பாரு, கமான் நம்ம கேம் ஆடலாம் அப்படின்றாங்க எல்லாம். முத்துக்குமரன்லாம் அதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப கேவலமாக இருந்தது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு கூட ஒரு சக போட்டியாளர் அடிபட்டு போயிருக்காருங்கிறப்ப டாக்டர் பார்க்குறாருங்கிறது 2வது விஷயங்க. டாஸ்க் என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறது சொல்லவே இல்லையே பிக் பாஸ். அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிறீங்க? சரியா, அதில் ப்ளே பண்ணிக்கலான்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு அவர் போயிட்டார், நம்ம என்ன பண்ணலாம், 3 பேரை டீம் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுனதெல்லாம் வந்து ரொம்ப கேடுகட்டத்தின் உச்சமாக இருந்தது. அதை தவிர்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு முத்து. அது எபிசோடில் வரலன்னு நினைக்கிறேன், லைவில் வந்தது. எபிசோடில் வந்து சும்மா பேசுகிற மாதிரி தான் வந்துச்சு. ஓகேவா, எப்படி பண்ணுறாங்க ராணுவ நல்லா. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க, முத்துக்குமரன் அவர்கள் ராணுவ நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் கட்டு போட்டு வெளியே வந்து கையில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது சூப்பர்ப்பா, இந்த மாதிரி ஒரு ஆட்டக்காரனை பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி புகழாரம் சுட்டும் பொழுது எனக்கு வந்து காண்டா இருக்குன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது அவங்க இந்த வீட்டில் ரொம்ப நேரம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்போல்லாம் புத்தி வராது இந்த சவுண்டுக்கு. இவன் வந்து கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணுறேன் அப்படின்றான். சவுண்டு கண்டென்ட்டுக்காக பண்ணாமல் என்றைக்குமே உட்காந்துதான் இருக்குது. எல்லா கண்டென்ட்லேயும் மூக்க நுழைக்குது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவனும் அப்படி தான் பண்ணுறான். இந்த வீட்டில் எல்லாரும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது அவன் நடிக்கிறான், எனக்கு அப்படி தோணுது. ஈவன் ஆஃப்டர் நோயிங் அவன் கீழே விழுந்துட்டான், கை நல்லா போட்டு வந்திருக்காங்க கட்டு, அப்போ இருந்தும் கூட எனக்கு இன்னும் அவன் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்டு இருக்கு. இது எங்கே தொடருதுன்னா நைட் ராயன் வரைக்கும் இவங்க தொடருது. ராயன்கிட்டே சொல்லுது இந்த மாதிரி நைட் அவன் நல்லா நடிக்கிறான் அப்படின்றது. அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணவ் ஃபோபியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், உட்காந்தானா இது பண்ணான்னு. ஜெஃப்ரி உள்ளே போய் பார்த்துட்டு வரேன், அடிபட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு வரவன் உள்ளே போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு முதல் டைமா அப்படி இப்படின்னு கேட்டு வந்துட்டு வெளியே வந்து சொல்கிறான், ஏன்னா அடிபட்ட மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கார் அப்படின்ட்டான். அப்போ நடிக்கிறானா அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து பூ சுற்றுறாங்க. அப்புறம் அன்சிதா பாரு, சாட்டர்டே நான் வந்தவன்னா எல்லாம் போட்ட கிடக்குறேன் அப்படின்றான். அப்புறம் எல்லாம் தெரிஞ்சவனே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ நல்லா விளாண்டாரு கும்பிடு போடுறாங்க எல்லாம். பிக் பாஸ் வந்து கேட்குறாரு ராணுவ கிட்ட இந்த மாதிரி, ஓகேவா அவங்க கன்சிடர் பண்ண முடியுமா, எனக்கு பண்ண முடியும் சார், நான் விளாட்றேன் சார், ஒத்த கையோட விளாட்றேன் அப்படின்றான். இந்த டாஸ்க் மட்டும் விட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம விளையாடலாம், டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. சரியா, இவங்க சுற்றிட்டு இன்னும் சௌந்தர்யா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பொழுது பார்க்கும் பொழுது அதெல்லாம் வந்து ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதையும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பாருங்கள். திருப்பி போய் முத்து ரொம்ப நடிக்கிறான், முத்து ரொம்ப ஓவராக இது பண்ண, அவன் தான் சொன்னான் முத்துக்குமரன் தான் வந்து சும்மா ட்ராமா பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா அவன் சபையில் சொல்லலை, ஒன்றை தானே சொன்னான் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கரெக்டாக சொல்லிட்டான். அவன் நமக்கு வரவே இல்லை, மேபி சொல்லியிருக்கலாம் தெரியல. சரியா, அவன் ஏதாவது ஜெஃப்ரி வந்து மறந்துருக்கலாம், இல்லாட்டி அவனும் வந்து இருக்குன்னொடனே அப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபீலு. சரி, ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் டன்னு. ஸோ டாஸ்க்கும் நிறுத்தப்பட்டிருக்கு. ராணுவ கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்து இருந்துக்கணும்னு சொன்னோடனே சௌந்தர்யா ஜெஃப்ரி மன்னிப்பு கேட்டால், அதுவும் மன்னிப்பும் அது கேவலமான மன்னிப்பு. சும்மா ஏஞ்சி நின்று நான் வேறு மாதிரி நினச்சேன், மஞ்சரின்னு சொல்லிட்டாங்க, ஏம்மா விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி. சும்மா ஓவராக மன்னிப்பு கேட்குறேன்ற பேரில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காதிங்க, அவனை முதல்ல ஃபீல் பண்ண விடுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அருண் விஷால் சண்டை நடந்துச்சு. அதுக்கடுத்து அவங்களே 2 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சண்டையே கிடையாது. அதாவது இவன் அவுட் ஆகி போனான் ராணா, உடனே ஒரு விக்கெட் அவுட் அப்படின்னோடனே விஷால் டென்ஷன் ஆகிட்டான். அதை எப்படி நீ 1 விக்கெட் சொல்லுவேன், பின்ன ஒரு விக்கெட் சொல்ல 2 விக்கெட்டாக சொல்லுவேன் முதல்னு சொல்லிட்டு அவன் எங்கிட்ட ஏற அது ஒரு சப்பர் மைண்ட் அப்படி ஆகிடுச்சு. சரி, அடுத்து முத்துக்குமரன் அவர்கள் நல்ல லீட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து 2வது நாள். கிட்டத்தட்ட 38,000 தான் சௌந்தர்யா இருக்காங்க. 48, 57, 68, 78, 40,000 லீட் வந்துருச்சு. பரவாயில்ல, 1,00,000 லீட் எடுத்துருவார் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது. பார்ப்போம். அடுத்து ராணவ் 3ஆம் இடம் வந்துட்டார். ஜாக்லினை தூக்கி சாப்பிட்டு அடித்து தூக்கிட்டாங்க. ஸோ ராணவ் ஓட்ஸ் இஸ் கம்மிங் அப். ஸோ டாப் 3க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேலும் அடித்து ஆடினாங்க அப்படின்னா தெரியல, யாருக்குனாலும் கப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி குட், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தான் இன்ஜுரி. ஸோ ஜாக்லின் 4வது இடம், 5 அருண், 6 பவித்ரா, 7 தீபக்லாம் 7 போயிட்டார். அவ்வளோதான், டாப் 5 வர்றது கஷ்டம் தான் தீபக்கு. ஸோ மஞ்சரி, அன்ஷிதா, ரயான், ரஞ்சித். ஸோ ரயான் ரஞ்சிதா இல்லை அன்ஷிதா ரஞ்சிதா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எவிக்ஷன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.